ப்ரோ இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்குன்ற மாதிரி இஸ்ரேல் ஈரானுக்கு நடக்கிற போர் பிரச்சனையில அவங்க அடி வாங்குறவங்க இல்லையோ, நம்ம இங்க பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்கோம். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். ஆமாம் ப்ரோ, எங்கே பார்த்தாலும் கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைன்னு பெரிய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. சாதாரண நடுத்தர மக்கள்ல இருந்து பெரிய பெரிய தொழில் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ. எங்க ப்ரோ இப்போ இந்த பிரச்சனைனால காடமம் செக்டார்ல ஏதாவது பெரிய ப்ராப்ளம் இருக்கா? பெரிய பிரச்சனை இருக்கு. இன்னும் சொல்ல போனா காடமம் ஃபார்மர் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஐயோ ப்ரோ, ரேட்ல பாத்தீங்கன்னா 250 ரூபா பிரைஸ் வந்து டிராப் ஆயிடுச்சு. ஓ, 250 ரூபா டிராப் ஆயிடுச்சா ப்ரோ? ஏன் ப்ரோ இதெல்லாம் டிராப் ஆகுது? உங்களுக்கே தெரியும், ஏலக்காய் எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி ஷிப்ல தான் நடக்கும். ஸோ இந்த வார் நடக்கிறதுனால கப்பல் உள்ள போனா கப்பலை டிஸ்ட்ராய் பண்றதுனால எல்லா ஷிப்மெண்ட்டையுமே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரோ அப்ப இப்போதைக்கு ரேட் கம்மியா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வார்லாம் முடிஞ்சு அப்படின்னா அப்ப இன்னும் டிமாண்ட் அதிகமாகும், அப்ப ரேட் இன்னும் அதிகமாகுமா? நீங்க சொல்றது 100% கரெக்ட் தான். இந்த போர் நின்றதுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து பயங்கரமா ஏற போகுது. ஸோ பிரைஸ் டிராப் ஆன பிரைஸ்ல இருந்து மறுபடியும் கரண்ட் பிரைஸ்க்கு போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபார்மர்ஸ் இல்லாம வேற யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அப்புறம் ஃபார்மர்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. அவங்கள தவிர்த்து இந்த காடமம் நம்பி இருக்க ட்ரேடரா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், அவங்கள சார்ந்து இருக்க அவங்க லேபர்ஸ், அவங்களோட ஃபேமிலிஸ். ஸோ இது மட்டும் இல்லாம காடமம் நம்பி இருக்க பை ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஓவராலா இந்த இண்டஸ்ட்ரி நம்பி இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பு. சூன் இந்த வாரெல்லாம் ஸ்டாப் ஆகி எல்லாம் சேஃபா இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலாம்.